ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புஷத் ஃப்ரம் ஜெட்ரேடர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5ல் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைட் வேஸு. ஸோ அமைதியாக இருக்கிறது நல்லாவே ஒரு இதுவே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது கோடு இருக்குல்ல, இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல 24,400, இதை உடைக்கணும். இதை உடைச்சா தான் ஒரு நல்ல ஒரு திருப்பியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உடைக்க ட்ரை பண்ணாங்க இன்றைக்கி, உடைச்சிருந்தா நல்ல ரேலியாக இருக்கும். பட் ஏன்னா இது ஆகலை. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து எத்தனை நாள், ஒரு 4 நாள் கன்சல்டேஷனை உடச்சி ஏறி இருக்கானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 டேஸ் நல்ல ஒரு கன்சல்டேஷன் உடச்சிருக்கு. பட் ஆனால் இன்றைக்கி ஏற்றாமல் விட்ருக்காங்க. மண்டே வந்து நல்லா மார்க்கெட் சூப்பராக இருக்கும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இறக்குனதுக்கு நல்லா ஏற்றிருக்கானுங்க. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை, அடுத்த வாரம் என்ன நடக்குன்றது. ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக அந்த டச் பண்ணியிருப்பான். எந்த டச் பண்ணியிருப்பான்னா, நம்ம நேற்று போட்டிருந்த அந்த இது டச் பண்ணியிருப்பான். அதை உடச்சி தான் இன்றைக்கி கேப் அப், ஃபுல்லாகவே பயங்கரமான கேப் அப். பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைட் வைஸ் கொண்டு போயிட்டாங்க. இந்த நிஃப்டி ஐடியும் பேங்க் நிஃப்டியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பார்த்தேன். பட் ஆனால் ரெண்டுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை. ஐடி மட்டும் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒரு 500 பாயிண்ட் நினைக்கிறேன். எஸ், ஒரு 600 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கான். அந்த இன்டர்வியூவில் ஒரு 600க்கு மேலே போனானுங்க. அப்புறம் திருப்பி கீழே இறக்கி விட்டானுங்க. ஒரு 1600 பாயிண்ட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நிஃப்டி பயங்கரமாக ஏறி இருக்கும். பரவாயில்ல, பார்ப்போம் மண்டே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதை உடைக்கணும். இதை உடைச்சா தான் நல்ல ஒரு இது இருக்கும். அதாவது இந்த 24,400 உடச்சி மேலே க்ளோசிங் வரணும். அப்படி இல்லைன்னா ஓப்பனிங்லேயே அப்படி வந்தால் கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பார்ப்போம் அது கேப் அப் ஆகுதான்றதை பார்க்கலாம். அது நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் திரும்புதுன்ற மாதிரி ஒரு 2 நாள் முன்னாடி ஓரளவுக்கு திரும்ப ஆரம்பிச்சிச்சு. ஸோ நல்ல ஒரு இதுதான். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, 50,660 இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக உடைக்கணும். இந்த உடைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் வச்சிங்கன்னா கரெக்டாக தெரியும். எஸ், இந்த இந்த விக் இருக்குல்ல, இந்த விக்கை உடைக்கணும். இதை உடைக்கணும். இதை உடைச்சா தான் நல்லாயிருக்கும். 50,700ன்றதை உடைக்கணும். உடைச்சா நல்ல ஒரு ரேலி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுதான் முன்னாடி இதுவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேப் அப் பண்ணி தான் விடுவானுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா ஃபுல்லாகவே சைட்வேஸ்லேயே இது பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இன்டர்டேயில் நீங்கள் சம்பாதிக்க முடியாது. இன்டர்டே பண்ணிங்கனாவே வேலைக்கு ஆகாது. அப்படியே ரொம்ப ஒன்று ப்ரீமியம் கரைச்சி விட்ருவானுங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ப்ரீமியம் வந்துக்குன்னா ஏறாது, அப்படியே கரைச்சியே விட்ருவானுங்க. ஏறுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் மார்க்கெட் லைட்டாக ஏறும். ஆனால் உங்களுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அமைதியாக இருக்கிறது நல்லது. இதெல்லாம் பெஸ்ட்டு. ஏன்னா மார்க்கெட் டைரக்ஷனே தெரியாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்கை அந்த ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா அது மூலமாக நிறைய சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக இறக்கியிருக்கானுங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, கீழே இறக்குறான். இன்னும் வரணும், இந்த 14 வரணும். 14 வந்தால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ தான் மார்க்கெட் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ஒரு இது பாருங்கள், புல் பேக் மாதிரி வந்துட்டு இருப்பான். ஏறுறான், அப்போ இறங்குறான், திருப்பி ஏறுறான், திருப்பியும் இறங்குறான், திருப்பி இறங்கி திருப்பியும் ஏறுது. ஸோ இது மாதிரி புல் பேக் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு இது தான். பார்ப்போம், கண்டிப்பாக ஒரு கீழே வந்துடும் தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்பி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஏறல இன்றைக்கி. ஸோ இறக்கி தான் விட்ருக்கானுங்க. ஸோ எனக்கு கீழே வந்தால் நினச்சிங்களேன், இதுக்கு கீழே வந்துட்டால் வெளியே வந்துடணும். இதுக்கு மேலே வச்சுருந்தா வேலைக்காகாது. இந்த ட்ரெயின் கீழே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், வேலைக்காகும். வெளியே வர்றது நல்லது. பார்ப்போம். லாஸ்ட்டில் தான் புக் பண்ணிட்டு வருவோம். ஒரு 1,200 லாஸ். 10,000 தான் இது பண்ணியிருந்தேன், இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க். அவன் அந்தளவுக்கு இல்லை, பரவாயில்ல, ஒரு சின்ன கேனில் வந்திருக்கான். பட் இதில் ஒன்று என்னென்னா, இன்றைக்கி எவ்ரிடே வந்து உடச்சிருக்கான். பட் ஆனால் அந்த விக்கு ஒன்று இருக்குல்ல, நம்ம நேற்று டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம்ல, அந்த விக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை. லைட்டாக உடைச்சிருக்கானுங்க. வீக்லியில் பார்க்கும்போது உடச்சி தான் இருக்குது. க்ளோசிங் வந்திருக்கு. பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த விக்கு தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. இந்த விக்கு தாண்டிச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை. ஓகேங்களா? சின்னதாக ப்ராஃபிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நிஃப்டி ஐடி. அவன் அந்தளவுக்கு இல்லை, அப்படியே தான் இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட டிரைவிங் ஸ்டாக் வரும். டிரைவிங் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி இருக்கான். ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போது இந்த சப்போர்ட் கோட் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, சப்போர்ட்டு அழகாக போட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க். அவன் அந்தளவுக்கு இல்லை, அப்படியே தான் இருக்கான். அந்த சப்போர்ட் நம்ம போட்டு அந்த சப்போர்ட்லேயே தான் இருக்கான். ஓரளவுக்கு அதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆனால் நல்லது. இல்லைன்னு நினச்சிங்களேன், இவன் இறங்குனான்னு நினச்சிங்களேன், பேங்க் நிஃப்டி இறங்கும். ஸோ பேங்க் நிஃப்டி இறங்க ஆரம்பிச்சுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் லைட்டாக கொஞ்சம் சைட்வேஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இவனுங்க ஏறுறது அப்படியே மெயின்டைன் பண்ணால் கூட ஓகே தான், கீழே இறக்காமல் இருக்கணும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா அந்த நம்ம போட்டு வச்சுருந்த அந்த 1 ஹவர் ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக டச் பண்ணிட்டு வந்துருக்கு.
ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டு அந்த ட்ரெண்ட்லைனை போட்டு ட்ராக் பண்ணுங்கள், கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுதா அப்படின்றத பாருங்கள். இங்கே கிட்ட தான் போயிருக்கோம், அவர்கள் கிட்ட போயிட்டு கிட்ட வந்திருக்கோம். ஓகேங்களா, அது ட்ரெண்ட்லைன் இதுவாகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களால் ஓகே மார்க்கெட் ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சைட்வேஸில் எல்லாமே வச்சுருக்கானுங்க. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, அவனும் கரெக்டாக தான் இருக்கானுங்க. ஒரு இந்த பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கான், அசெண்டிங் ட்ரையாங்கிள் மாதிரி. இதை உடைக்கணும், இதை அதாவது 1794 உடைச்சானா திருப்பி வந்து இன்ஃபோசிஸ் வந்து மேலே போகும். ஸோ இதுக்கான டார்கெட்டும் இங்கே இருக்கும். ஓகேங்களா, இவன் ஏற ஆரம்பிச்சானா நிஃப்டி ஐடி ஏற இருக்கும். ஸோ நிஃப்டி ஐடி ஏறினா நிஃப்டியும் ஏறும். ஸோ அதனால் இவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, எப்பவுமே சொல்கிறதான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.